அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான டெக்னிக்ஸ் ஆம்போட ஒரு வீடியோ. இந்த ஆம்போட ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்ஸ் போட்டிருந்தோம். அது வாட்ஸு கூட, ஆனால் வாட்ஸ் கூட கெயின் அதிகமாக வருதுனால அது ஐசி ஆம்ப். அது அதில் பவர் ப்ரெஷர்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டெக்னிக்ஸுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது கிளாரிட்டி ரிலேட்டட் டிசைன். இது வந்து டிரான்சிஸ்டர் டைப் ஆம்பிளிஃபிகேஷன். ஐசி ஆம்ப் எப்படி இருக்கும், டிரான்சிஸ்டர் டைப் ஆம்ப் எப்படி இருக்கும் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போவும் சொல்கிறேன். டிரான்சிஸ்டர் டைப்பில் வாட்ஸ் கம்மியாக வரும், அவுட்புட் லெவல் குறையாக இருக்கும், சாங்ஸ் அவுட்புட்டோட டீட்டெயில் அண்ட் கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். ரொம்ப நைஸ் அண்ட் ஸ்வீட் குவாலிட்டி வேணும் அப்படின்னா டிரான்சிஸ்டர் டைப் ஆம்ப் தான் வேணும் அப்படின்ட்டு நிறைய பேர் விரும்பி கேட்டு வாங்குவாங்க. இந்த டெக்னிக்ஸ் ஸ்டீரியோ ஆம்போட மாடல் நம்பர் ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் டிசி ஆம்பிளிஃபையர் SU-V3 அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த V1லேருந்து V7 வரைக்கும் இந்த மாடல் நம்பர் வந்திருக்கு கண்டினியூஸாக. இதோட வாட்ஸ் பவர் வந்து 40 வாட்ஸ்லேருந்து 50 வாட்ஸ் வரைக்கும் வரும் பெர் சேனலுக்கு. எதுக்கு 40 அப் டு 50 அப்படின்னா, இதே ஆம்பில் 65 வாட்ஸ் 70 வாட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கனெக்ட் பண்ணுற ஸ்பீக்கர்ஸோட ஓம்ஸை பொறுத்து தான் அந்த வாட்ஸோட டிசைன். A+B சேனல் இருக்குது. A சேனலில் ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மினிமம் 4 ohmsலேருந்து 16 ohms வரைக்கும் எந்த பாக்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம். அட் அ டைமில் 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிங்கன்னா, அதாவது A சேனல் ப்ளஸ் B சேனல் யூஸ் பண்ணிங்கன்னா அபவ் 8 ohms பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். 4 ohmஸில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட வாட்ஸ் டிசைன் என்ன ஓம்ஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 8 ohmஸுக்கு தான் என்ன வாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ஆம்போட ஓம்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4 ohmsலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 8 ohmஸுக்கு அவங்க 40 வாட்ஸ் அப்படின்னு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா 6 ohms கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 15 வாட்ஸ் கூட வரும், அதாவது 55 வாட்ஸ் வரும். 4 ohmஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதோட 6 ohmஸோட கொஞ்சம் 10 to 15 வாட்ஸ் கூடிரும். அதுதான் 65 வாட்ஸுன்னு அப்ராக்சிமேட்லி வச்சுக்கலாம். 4 ohmஸில் ஒரு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் ஒரு 120 வாட்ஸு இம்போர்ட்டட் ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது நீங்கள் வந்து இது 40 + 40 வாட்ஸ் ஆம்ப்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அவுட்புட் ஒரு 65 + 65 வாட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, மேட் இன் ஜப்பான். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இதில் பீக் பவர் மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க. எல்இடி வியூ மீட்டர் லைட் மாதிரி ஒரு லைட்டு, நியூ கிளாஸ் A அதுலேயே லைட் ஒழுங்காக வந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி அந்த டெக்னிக்ஸில் உள்ள மாதிரி தான் ஹை ஃபில்டர், சப்சோனிக் ஃபில்டர் அண்ட் லவுட்னஸ் ஆன் ஆஃப், பேஸ் ஸ்டெபிள் அண்ட் பேலன்ஸ், ஹெட்ஃபோன் அவுட்டு, மாஸ்டர் வால்யூம். செட்டு பவர் ஆன் பண்ணி தான் இருக்குது.
கிளாரிட்டி பார்த்துருப்பீங்க. இந்த ஆம்போட ப்ரைஸ் என்னன்னு டைட்டில் கார்ட்லேயே இருக்கும். இந்த V3 SU-V3 மட்டும்தான் டிரான்சிஸ்டரில் வந்துச்சு. இது கூட வந்து சீரிஸ் எல்லாமே ஐசி ஆம்பில் தான் வந்துச்சு. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. டெக்னிக்ஸ் பிரியர்கள் யாருக்கு வேணுமோ கால் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.